இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நான் பொதுவா சொல்றது என்னன்னா, எங்கள வச்சு தான் அவங்களுக்கு கன்டென்ட்டே. ஆ. என் ஒய்ஃப் இப்படி, என் பொண்டாட்டி இப்படி, என் மாமியார் இப்படி, என் மாமனார் இப்படி. கட்டிட்ட பாவத்துக்காக என்ன வச்சு பேசலாம் ஓகே. ஆ. ஆனா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரையும் வச்சு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம் ஆ. இருக்கு? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க இதுங்க. உங்கள வச்சு என்ன மாரி கன்டென்ட்லாம் அவர் இதுவரைக்கும் மேடையில பேசியிருக்காரு? ஸ்கூட்டி எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்களாம். அந்த ஸ்கூட்டில போறப்ப என்னோட செப்பல் தான் தேயுமாம். ஆ. வண்டி தேயாதான். அந்த அளவுக்கு நாங்க ஸ்கூட்டி போவோமா. இதை விட என்ன நிறைய ஜோக்குங்க. என்னை பத்தி என்னாலலாம் கேவலமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் எங்களை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறதே இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களோட மொத்தமான நோக்கமே இதுதான். அந்த ஜோக்க நீங்க தெளிவா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட் வந்து டேக் ஓவர் ஆயிடுச்சுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் வந்து உள்ள போயிடும். ஃப்ளைட் லேண்டிங் ஆகுதுனாக்க வெளியில இருக்கிற சக்கரம் உள்ள இருக்கிற சக்கரம் வெளியில வரும். இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்க பிரேக் போடுறதை நீங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இண்டிகேட்டர் எரியாது, கையெல்லாம் காட்ட மாட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிற 2 காலை அந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி நீட்டிக்கிட்டு காலு வெளியில வந்துச்சுன்னா முன்னாடி போற லேடி ஸ்கூட்டில பிரேக் போட போறாங்கன்னு அர்த்தம்.